பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பரம பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் 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 அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியே. முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பால் நும்மடி சார்ந்தார். அப்பால் நும்மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். அப்பால் நும்மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, இன்ன தன்மயன் என்று அறிய ஒண்ணாயம்மானை. இன்ன தன்மயன் என்று அறிய ஒண்ணாயம்மானை. எழி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை. மரக்களுமாமே மரக்களுமாமே. அரகர பார்வதீபதையே, அரகர மகாதேவ. அனைவருக்கும் இனிய சிவனிரவு பொழுதிலே
வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அற்புதமான இவ்விரவிலே இறைவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்ற போது அரகர மகாதேவா என்கின்ற இந்த திருநாமம், அந்த சொல்லின் பொருள் எல்லா கடவுளர்களுக்கும் மேலானவன், எல்லா கடவுளர்களுக்கும் மேலானவன், எல்லோருக்கும் தலைவன் என்பது பொருள். சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது பழமொழி. மாதம் மாதம் நமக்கு ராத்திரிகள், அதாவது மாத சிவராத்திரிகள் வருகிறது. ஆனாலும் கூட இந்த வசந்த காலத்திலே வருகின்ற மாசி மாத அமாவாசை தினத்துக்கு முந்தைய நாள் இந்த இரவு பொழுது மகா சிவராத்திரியாக நாம் இறைவனுக்கு நம்மால் முடிந்த கைகரியங்களை செய்து வழிபாடு செய்கின்றோம். மகா பெரியவனுக்கு மகா ராத்திரி. ராத்திரி என்று சொன்னால் அறிவு என்று பொருள். ஓர் இரவு முழுதும் இறைவனுடைய சிவஞானம் நமக்கு பேரின்பமாக, நம்முடைய அறியாமையை நீக்கி அறிவு புகட்டுகின்ற ஓர் இரவாக நமக்கு இருக்க போகிறது. அந்த வழிபாட்டைத்தான் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி மகாதேவராக இருக்கின்ற நம் பெருமானுடைய வரலாற்றை 12 திருமுறைகளுக்கு முன்பாக இன்னும் சொல்லப்போனால், வேதகாலங்கள் என்று சொன்னால் கிமு 1500 1000 ஆண்டுகள் வேதகாலங்களாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வேதகாலங்களுக்கு அடுத்த நிலையிலே கிமு 1000 ஆண்டுகளிலே உபநிடதங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த கால இடைவெளிகளில் புராண இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. வியாச முனிவர் அவற்றை தொகுத்திருக்கிறார் என்ற செய்தி நாம் அறிந்ததே. பிரம்மபுராணம், லிங்க புராணம், சிவலிங்க புராணம் உள்ளிட்ட 14 புராணங்களிலே எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவன் மகா பெரியவராக, மகா தலைவனாக இருந்திருக்கிறான். அதற்கான கதைகள் அதிலே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கின்ற செய்தி. நாம் கோவில்களிலே ஒரு கர்ப்பகிரகத்திற்கு பின்னால் ஒரு பிரபாவலயம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பிரபாவலயத்திலே ஒரு அகோரமான ஒரு யாழி என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை வடிவிலான ஒரு விலங்கும் இல்லாமல் பறவையும் இல்லாமல் ஒரு வடிவத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த வடிவத்திற்கு யாழி என்று பெயர். இந்த யாழியினுடைய வடிவம் தாங்கி சரபேஸ்வரர் காட்சி தருகின்றார். அது என்ன வரலாறு என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு முன்பாக இரணியனுடைய வதையிலிருந்து, இரண்யவாதத்திலிருந்து இந்த சரபேஸ்வரனுடைய வரலாறு தொடங்குகிறது. இரணியன் பெற்றெடுத்த அற்புத பிள்ளையான பிரகலாதன் கருவிலேயே திருமாலினுடைய உபதேசங்களை கேட்டு வளர்கின்றான். தன் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று இரணியன் விருப்பப்படுகின்றான். தன்னுடைய மகன் தன் நாமத்தை சொல்லாமல் திருமாலின் நாமத்தை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பது அவனுக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. எங்கே இருக்கிறான் உன் பகவான் என்று கேட்க, அவன் எங்கும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று பிரகலாதன் பதில் சொல்ல, இதோ இந்த தூணிலிருந்து வெளியே வரட்டும் என்று சொல்லி கதாயுதத்தால் ஓங்கி அடிக்க திருமால் நரசிம்ம அவதாரம் கொண்டு வெளியே வருகிறார். மனித உருவம், சிங்க முகமாகிய அந்த உருவம் இப்பொழுது வெளியே வருகிறது. இரணியன் முன்னொரு நாளில் வரம் பெற்றபோது தேவர்களாலும் அசுரர்களாலும் பகலிலும் இரவிலும் எந்த ஒரு விதமான கருவிகளாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வேண்டியிருந்தான். அந்த வரங்களை பெற்றிருந்தான். இப்பொழுது திருமால் அவரை அழிக்க, வதம் செய்வதற்காக இரணியனை அழிப்பதற்காக வருகின்றார். இப்பொழுது பகலும் இல்லாமல்
இரவும் இல்லாமல் அந்திம காலத்தில் எந்த விதமான கருவியும் இல்லாமல் தன்னுடைய கூரிய நகங்களால் இரணியனை வதம் செய்கிறார் திருமால். இந்த கதையிலிருந்து சரபேஸ்வரனுடைய வரலாறு இப்பொழுது தொடங்குகிறது. இரணியனை வதம் செய்த நரசிம்மர் அதனுடைய கோபம் தாழாது அங்கும் இங்குமாக தன்னிலை மறந்த நிலையிலே நரசிம்மர் பூலோகத்திற்கும் வானுலகத்திற்குமாக பிரயாணமாவதை பார்த்த தேவர்கள் அஞ்சி ஒடுங்குகிறார்கள். சிவனிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். எம்பெருமான் இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய தன்மையை, அதனுடைய வலிமையை, அவரை சாந்தப்படுத்துவதற்காக அதனின்றும் வேறொரு வடிவத்தினை அவர் ஏற்கிறார். அந்த வடிவம் சரபேஸ்வரர் வடிவம். அது ஒரு விகாரமான ஒரு தோற்றம். யாழியினுடைய முகமும் யானையினுடைய கண்களும் கொண்ட கூர்மையான பற்கள், சிம்ம உடல், குதிரை வடிவம், 4 கால்களில் கூரிய நகங்கள், அவற்றோடு இருபுறமும் பெரிய ரக்கைகள். இந்த ரக்கைகள் துர்க்கையாகவும் காளியாகவும், அதாவது பிரத்யங்கரா, சூலினி என்கின்ற பெண் தெய்வங்களுடைய சக்திகளை ஒருங்கே இணைத்து கொண்டு இப்பொழுது அங்குமிங்குமாக திரிகின்ற இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக மேலே உயர பறக்கிறார். எம்பெருமானினுடைய நிழல் நரசிம்மனுடைய உடல் மீது படுகிறது. அவ்வளவே. அக்கணமே நரசிம்மர் மூச்சையாகிறார். மூச்சை தெளிகின்ற சமயத்திலே அவரை மீண்டும், அதாவது அவருக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் கூரிய நகக்கண்களால் அவரை தூக்கி கொண்டு பறந்தார் என்ற செய்தியோடு அந்த காஞ்சிபுராணம் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது. இந்த காஞ்சிபுராணம் பதிவு செய்திருக்கின்ற இந்த செய்தியை 9ஆம் திருமுறையாகிய நம்பியாண்டார் நம்பி அதை பதிவு செய்கிறார். ஆகம் கனகனை கீரிய கோளரிக்கு அஞ்சி விண்ணோர் பாகம் கணங்குளையாய் அருளாய் என தில்லை பிரான் வேகம் தரும் சிம்புள் விட்டு அரி வெங்கதம் செற்றிலனேல் மோகம் களந்தன்று உளந்தன்றோ இந்த மூவுலகுக்கே. இந்த 3 உலகையும் காப்பாற்ற வேண்டுவதற்காக எம்பெருமான் இப்படி சரபேஸ்வர ரூபம் எடுத்து வந்தார் என்று நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளிலே பதிவு செய்கின்றார். இந்த நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்த இந்த வரலாறு புராண காலத்திற்கு முற்பட்டது என்றாலும் இதனுடைய இந்த கதை நான் முன்னரே சொன்னது போல 14 புராணங்களிலிருந்து வந்த ஒரு செய்தி. அதை திருமுறை காலத்திலே அது பதிவிடப்படுகின்றது. பின்னால் வந்த 14ஆம் நூற்றாண்டிலே காஞ்சி புராணத்திலும் இந்த செய்தி பதிவாகிறது. இப்படி நரசிம்மரனுடைய நடுக்கம் தீர்த்ததனாலே எம்பெருமானுக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு. நடுக்கம் தீர்த்த பெருமான், சிம்மஹரி, சரபர், நரசிம்ம சம்ஹாரர் என்ற பெயர்களெல்லாம் உண்டு. நரசிம்மர் வதம் செய்த நரசிம்மரனுடைய தன்மையை ஒடுக்கிய எம்பெருமானுடைய இந்த உருவம், சரபேஸ்வரர் உருவத்திற்கு தமிழகத்திலே பெரிய அளவிலே கோவில்கள் இல்லை என்று சொன்னாலும் தஞ்சைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புவனத்திலே மிகப்பெரிய ஒரு சந்நிதி உண்டு. இன்றைக்கும் அதே விகாரத்தோடு நரசிம்மரை கவர்ந்து கொண்டு போவது போல ஒரு தோற்றம் உண்டு. திருப்புவனத்திலே தெற்கு பகுதியிலே, தெற்கு கோபுரத்தினுடைய பகுதியிலே கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறது இந்த ஆலயம். அதுபோக தாராசுரத்தில் ஐராவதேஸ்வரர் கோவிலினுடைய சிற்ப தூண்களிலும் சிதம்பர நடராஜர் பெருமானனுடைய தில்லையிலும் இந்த அமைப்புகள் காணப்படுகின்றன. வியாசமுனிவர் சொல்லி செல்கின்றார், இந்த சரபேஸ்வர மூர்த்தியை வணங்குகின்றவர்களுக்கு பில்லி சூன்யம், வழக்கு, தடைகள்,
மீதும் ஏதேனும் சிக்கல்களான வாழ்வியல் நெறிகள் இருக்குமானால் அத்தனையும் தீர்த்து அருளுகிறார் என்று வியாசர் சொல்லுகின்றார். இதனை தொடர்ந்து நரசிம்மமூர்த்தியை தொடர்ந்து திருமாலினுடைய 10 அவதாரங்களுக்கும் எம்பெருமான் அருள் செய்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த காஞ்சி புராணத்திலே அரிசாப பயம் தீர்த்த தானப்படலம் என்கின்ற ஒரு படலம் இருக்கின்றது. இந்த 10 அவதாரங்களை திருமால் ஏன் எடுத்தார் என்பதற்கு ஒரு கதை உண்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கின்றது. இப்போரிலே தேவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், அசுரர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். அசுரர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது பிருக முனிவரனுடைய மனைவியான கியாதி, லக்ஷ்மியினுடைய அம்மா, அவரை போய் அசுரர்களெல்லாம் வேண்டுகிறார்கள். கியாதி அசுரர்களுக்கு உதவுவதற்காக தன்னுடைய வீட்டிலே அடைக்கலம் தருகின்றார். திருமால் வேல் கொண்டு வில் கொண்டு அசுரர்களை ஒடுக்குவதற்காக உலகெல்லாம் சுற்றித் திரிகின்றார். இந்த சமயத்திலே தன்னுடைய மாமியான கியாதியினுடைய வீட்டிலே அசுரர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கின்றதை ஞானத்தால் உணர்ந்து கொள்கின்றார். வந்த கோபத்திலே கியாதியினுடைய தலையை கொய்து விடுகின்றார். வெட்டுப்பட்டு விழுந்த அந்த கியாதியினுடைய தலை கூ 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 என்று பிருகு முனிவரை நோக்கி கூவியது. ஞானத்தால் உணர்ந்த பிருகு முனிவர் திருமாலுக்கு சாபமிடுகின்றார். திருநீலகண்டனையே, தாமரை சேவடியானையே, என் குல முதல்வனாக எண்ணி இந்நாளும் தொழுது வருகின்றோம். இப்பேற்பட்ட ஒரு பழியை நீ செய்து விட்டாய். இனி 10 பிறவிகள் எடுத்து அந்த பழியை நீ கழித்தே தீர வேண்டும் என்று திருமாலுக்கு சாபமிடுகின்றார் பிருகு முனிவர். சாபத்தோடு உழன்று கொண்டிருக்கின்ற திருமால் திரு ஏகம்பரநாதரை கங்கையில் நீராடி திரு ஏகம்பரநாதரை தரிசனம் செய்கின்றார். தரிசனம் செய்து சிவபெருமான் 12 காலத்திற்கு பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். அந்நிலையில் சிவபெருமான் திருமாலினுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றார். இப்படி பிருகு முனிவர் விட்ட சாபத்தினை தீர்த்தருள வேண்டுமாய் தங்களிடம் வந்தேன் என்று கேட்க, இப்பொழுது பெருமான் அருள் செய்கின்றார். அதாவது, எம்மால் தரப்படுகின்ற சாபம் எம்முடைய அடியார்கள் காணின் அவர்கள் அதை நீக்கினார்கள் என்று சொன்னால் அது நீங்கிவிடும். ஆனால் என்னுடைய அடியார்கள் விடுகின்ற சாபத்தை என்னால் ஒருபோதும் நீக்க முடியாது என்கின்ற ஒரு வரத்தை, ஒரு கருத்தை திருமாலுக்கு தெரிவிக்கின்றார். இது அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு எம்பெருமான் செய்வித்த திருப்பேறு என்றே நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இதை கேட்ட திருமால் ஏதாவது ஒரு வகையிலாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை திடமுடன் வேண்டுகின்றார். அப்பொழுது 10 அவதாரங்களை நீ பிறந்தே ஆக வேண்டும், உழன்றே ஆக வேண்டும். அந்த 10 அவதாரத்திலே 5 அவதாரத்தை மரக்கருணையோடும் மீதமுள்ள 5 அவதாரங்களில் அறக்கருணையோடும் தமக்கு அருள் செய்வதாக சொல்லுகின்றார். இப்படியான அவதாரங்களில் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம்தான் நரசிங்க மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமாலினுடைய அவதாரம் தீர்த்தருளுகின்ற இந்த ஒரு நிகழ்வு. அப்பேற்பட்ட மூர்த்தம் மாகேஸ்வர மூர்த்தம். இந்த மாகேஸ்வர மூர்த்தம் 64 மூர்த்தங்களில் ஒன்று. இந்த மாகேஸ்வர மூர்த்தங்களில் 25 தலைகளும் 50 கைகளும் இருக்கிறதாக அந்த மூர்த்தங்கள் தெரிவிக்கின்றன. இது பின்னாளிலே பல புராணங்களிலே இது வெவ்வேறு வடிவம் பெறுகின்றது என்பதையும் நாம் மறுக்கலாகாது. இதுபோக லிங்க புராணத்திலே 14 புராணத்திலே, அந்த லிங்க புராணத்திலே பிரம்மன் கழுத்தை நகக்கண்களால் கிள்ளிய ஒரு புராணமும் உண்டு. இதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கின்றது. அந்த போரிலே தேவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள்.
அசுரர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். மீண்டும் போர் நடக்கிறது. இப்பொழுது அசுரர்கள் வெற்றி பெறுகின்றார்கள், தேவர்கள் எல்லாம் தோற்று போகின்றார்கள். தோற்றுப்போன தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரம்மதேவனை வேண்டுகிறார்கள். பிரம்மதேவனை வேண்டி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க, பிரம்மதேவனோ என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, வேண்டுமானால் திருமாலை நீங்கள் அணுகுங்கள் என்று சொல்ல, திருமாலை அணுகிய தேவர்கள் என்னாலும் ஒன்று செய்ய இயலாது, நீங்கள் பரமேஸ்வரனையே அணுகுங்கள் என்று சொல்கிறார். இப்படி தேவர்களுடைய வேண்டுதல்களை செவிசாய்த்த எம்பெருமான் அசுரர்களோடு போர் புரிகின்றார். எம்பெருமானினுடைய வீரவியிலிருந்து மாத்ரி என்று சொல்லக்கூடிய பல சிவபூதகணங்கள் வெளிப்பட்டு அசுரர்களை மூவுலகங்களுக்கு அப்பாலும் விரட்டுகின்றது. இப்படி எங்கெங்கோ ஒளிந்து கொண்ட அசுரர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரம்மதேவனுடைய 5ஆம் தலை, அப்பொழுதெல்லாம் பிரம்மதேவனுக்கு 5 தலைகள், அந்த பிரம்மதேவனுடைய ஒரு தலை கழுதை தலையாக இருந்தது. அந்த பிரம்மதேவனுடைய கழுதை தலையை அசுரர்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள். அந்த தலை அவர்களுக்கு ஒப்புக்கொள்வதாக வேண்டுகின்ற வரங்களை தருவதாக ஒப்புக்கொள்கின்றது. இதை கேட்ட தேவர்கள் எல்லாம் பயந்து போய் மீண்டும் சிவபெருமானை தஞ்சமடைகின்றார்கள். அதற்கு முன்பாக திருமாலை வேண்டிக்கொள்ள, திருமால் நான் பிரம்மதேவனுடைய தலையை வெகு எளிதாக கிள்ளிவிட முடியும், ஆனால் என்னால் அந்த கிள்ளப்பட்ட தலையை கையில் வைத்திருக்க முடியாது, அது கீழே விழுந்தால் பூமி சுக்குநூறாக உடைந்து போகும் என்று அவர் சொல்லுகின்றார். நீங்கள் மீண்டும் சிவபெருமானிடமே சென்று வேண்டுங்கள் என்று கேட்க, அசுரர்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த கழுதை தலையை, பிரம்மனுடைய கழுதை தலையை எம்பெருமான் நகக்கண்களாலே கிள்ளி தம்முடைய அந்த மண்டையோட்டை கையிலே வைத்திருந்தார் என்று அந்த புராணம் சொல்லுகின்றது. இக்கதைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த தலை விழுந்த இடத்தை பிரம்மதீர்த்தம் என்றும், மாத்திரிகள் அசுரர்களை விரட்டிய இடம் மாத்திரி தீர்த்தம் என்றும் நாம் இன்றைக்கும் கொண்டாடி வருகின்றோம். இந்த புராண கதைகளை எல்லாம் நோக்குகின்ற போது புராணங்கள் ஏதேனும் வெறும் பொய்க்கதைகள் என்று நாம் சொல்லிவிட்டு நகர்ந்து விட முடியாது. அப்புராண கதைகளினுடைய சில சாரங்கள் எல்லாம் திருமுறைகளிலும் அதற்கு பின்னால் வந்த புராண இலக்கியங்களிலும் மீண்டும் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நாம் இந்நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி எம்பெருமான் எல்லோருக்கும் அருள் செய்த திறத்தை பார்த்தோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய புராண கதைகள் உண்டு. சலந்தரனை பிளந்த வரலாறும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டியதுதான். கைலாயத்தில் சிவதரிசனம் செய்வதற்காக இந்திரன் செல்கின்றான். இந்திரன் வரவை கண்ட மகாதேவர் இப்பொழுது லயித்து போய் இந்திரனோடு சற்று விளையாட வேறொரு வடிவம் தாங்கி இந்திரன் முன்னே வந்து நிற்கின்றான். இப்படி வழிபாடு செய்கின்ற பொழுதிலே வந்து தொந்தரவு செய்வதாக வந்தவர் சிவபெருமான் என்று அறியாமல் அவரோடு கேள்வி மேல் கேள்வி கேட்டு சிவபெருமானை தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறார். கோபம் வருகிறது சிவபெருமானுக்கு, இந்திரனுக்கும் கோபம் வருகிறது. ஒரு கட்டத்தில் இந்திரன் வஜ்ராயுதத்தால் சிவபெருமானை தாக்க முயற்சிக்கின்றார். எம்பெருமான் சிரித்தே அந்த வஜ்ராயுதத்தை மறையச் செய்து விடுகின்றார். அப்பொழுதுதான் தான் வந்திருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்று உணர்ந்து கொள்கின்றார். இருந்தாலும் அந்த போரிலே இந்திரனுடைய வியர்வைகள் கீழே விழுந்து சலந்தரனாக ஒரு அரக்கனாக அது உருப்பெறுகின்றது. சலந்தரன் உருப்பெற்று திருமாலை வேண்டி 2000 ஆண்டுகள் திருமாலோடு சண்டை புரிந்தார். சண்டை புரிந்து திருமாலிடம் வேண்டிய வரங்களை பெற்று தேவர்களையும் அசுரர்களையும் மீண்டும் துன்பத்திலே உழல்கின்றான். இப்படியான ஒரு பொழுதிலே தேவர்களும் அசுரர்களும் எம்பெருமானை மீண்டும் வேண்டுகிறார்கள். வேண்டிய போது சலந்தரனை மாய்ப்பது என்று எம்பெருமான் ஒரு வித்தையை நிகழ்த்துகின்றார். மண்ணிலே ஒரு திருச்சக்கரத்தை, சக்கராயுதத்தை வரைந்து அந்த சக்கராயுதத்தை நீ தூக்கி தலையில் வைக்க வேண்டும் என்று ஒரு தந்திர வேலையை செய்கின்றார்.
அந்த சக்கராயுதத்தை தூக்கி தலையிலே வைத்த சலந்தரன் இரு பிளவாக பிளந்து போனான். பிறகு அவனுக்கு அருளாட்சி கொடுத்தான் என்பது புராண செய்திகள். அதுபோக அடிமுடி கண்ட வரலாறும் இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு வரலாறு. இந்த காலம் 7 மணியிலிருந்து 9 மணி வரை பிரம்மதேவன் பூஜித்த காலம் என்று நாம் சொல்லுகின்றோம். 9 மணிக்கு மேல் 9 மணியிலிருந்து 12 மணி வரை திருமால் பூஜித்த காலம் என்று நாம் சொல்லுகின்றோம். இதற்கு பிறகு வரக்கூடிய காலம்தான் அடிமுடி காண பெருமானுடைய ஒளி பிளம்பு அண்ணாமலையாராக வெளிப்பட்ட அந்த காலம். இந்த காலத்தை தான் நாம் இன்றைக்கு முழுவதும் நாம் தரிசிக்க போகின்றோம். இப்படி அடிமுடி தேறிய வரலாறு. பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவம் கொண்டு மேலே உயர பறக்க திருமால் பன்றி அவதாரம் எடுத்து கீழே போக திருமால் உணர்ந்து கொண்டாராம், நாம் இவ்வளவு காலம் பயணப்பட்டிருக்கின்றேன், இன்னும் என்னால் பெருமானனுடைய திருவடியை காண முடியவில்லையே என்று வருந்தினாராம். வருந்திய நிலையிலேயே எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். தாழம்பூ இப்பூசையிலே மறுக்கப்படுகின்ற இந்த வரலாற்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி அடிமுடி காணா பெருமானாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாருடைய இந்த கதை வரலாற்றை திருஞான சம்பந்தர் 4000 பாடல்களை பாடியிருக்கின்றார். 400 பதிகங்களுக்கு மேலாக, ஒரு பதிகத்திற்கு 10 பாடல்கள், 4000 பாடல்கள் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார். ஒவ்வொரு பாட்டிலும் ஞான சம்பந்தர் அடிமுடி கண்ட வரலாற்றினை தவறாமல் பதிவு செய்கின்றார். இலங்கை ராவணனை அழித்த ஒரு வரலாற்றினையும், அடிமுடி காண்ட வரலாற்றையும், சமண பௌத்தத்தையும் வரலாற்றையும், திருக்கடைக்காப்பினையும் எடுத்து அந்த பதிகத்தை ஒவ்வொரு பதிகமாக நிறைவு செய்திருக்கின்ற அந்த பதிகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் எம்பெருமானனுடைய அந்த அடிமுடி கண்ட வரலாற்றினுடைய பெருமை நமக்கு புரியும். அது மட்டுமல்ல, திரிபுரங்களை எரித்த பெருமையும் பெருமானனுடைய இந்த மரக்கருணையும் புராண இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது மீண்டும் 12 திருமுறைகளிலும் பதிவு செய்யப்படுகின்றது. தாரகாட்சரன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லக்கூடிய 3 தேவர்கள் பெருமானிடம் வரங்களை பெற்று தேவலோகத்திலே 3 தொங்கும் கோட்டைகளை கட்டிக்கொண்டு எல்லோரையும் துன்புறுத்துகின்றார்கள். இப்பொழுது எல்லா தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர். திருமாலை வில்லாக பூட்டிக்கொண்டு சூரியனையும் சந்திரனையும் தேர் சக்கரங்களாக கட்டிக்கொண்டு சிவபெருமான் புறப்படுகின்றார் இந்த மூவரையும் அழிப்பதற்காக. அப்பொழுது சில தேவகணங்கள் பேசிக்கொண்டதாம், நம்முடைய உதவி இல்லைன்னா இவர்னால எதையுமே செய்ய முடியாது போல அப்படின்னு தேவகணங்கள் பேசிக்கொண்டதாம். சுவாமி ஒன்றும் செய்யவில்லை, லேசாக புன்முறிவல் சிரித்து லேசான ஒரு முறுவல், ஒரு சின்ன புன்னகையை செய்துவிட்டு இருக்கின்ற இடத்திலேயே 3 கோட்டைகளையும் சிரித்தே அழித்தார் என்று அந்த வரலாற்றை புராண இலக்கியங்களும் சொல்லுகின்றன, நம்முடைய 14 திருமுறைகளும் சொல்லுகின்றன. இது மட்டுமல்ல, திருமால் திருவேலி மிளலையிலே தன்னுடைய கண்கொண்டு தினமும் 1000 மலர்களை கண்கொண்டு பூஜித்து வந்தாராம். ஒரு நாள் திருமாலினுடைய பக்தி தரத்தை சோதிப்பதற்காக எம்பெருமான் 1000 பூக்களிலே ஒரு பூவை குறையச் செய்கின்றார். ஒரு பூ இல்லையே என்றெல்லாம் வருத்தப்படவில்லை. மடார் என்று சடார் என்று தன்னுடைய கமலநாதனாக விளங்கக்கூடிய திருமால் அவருடைய கண்களை பறித்து பெருமானனுடைய திருவடிகளிலே வைத்தாராம். திருவாசகம் அதை மெல்ல திரு தோல் நோக்கம் என்ற பதிகத்திலே பதிவு செய்து விடுகின்றது. இது எல்லா திருமுறைகளிலும் உண்டு. பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடிமேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கருளிய ஆறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ என்று திருவாசகம் அதை பதிவு செய்திருக்கின்றது. இப்படி எம்பெருமானினுடைய அருள் திறத்தை நினைந்து பார்க்கின்ற போது எம்பெருமான் உலகிற்கெல்லாம் தலைவனாக இருந்து அருள்வாளிக்கின்றார் என்பதே நாம் ஈண்டு பெறுகின்ற செய்தியாகும். இறுதியாக சிவஞான போதத்தையும் சிவஞான மாபாடியத்தினுடைய நூற்பாவையும் சொல்லி எம்பெருமானுடைய அருள் திறத்தை நினைந்து
நிறைவு செய்கின்றேன். அவன் அவள் அது என்னும் அவை மூவினையும் தோற்றிய திதியே ஒடுங்கிய மலத்து உளதாம் அந்த ஆதி என்மனார் புலவர். உலகம் தொகுதி தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழில் உடைமை யாம் ஒருவனால் தோற்றப்பட்டு நின்று உளதேயாம். இந்த உலகத்திலே ஆண் பெண் அது இது என்ற எந்த உயிர்கள் தோன்றியிருக்குமானாலும் தோன்றிய உயிர் ஒரு காலத்தில் நிலை பெறும். நிலைபெற்ற உயிர் ஒரு காலத்திலே நிறைவடையும். குழந்தையாக இருக்கின்றவர்கள் தாய் தந்தையர்களாவார்கள். தாய் தந்தையரானவர்கள் மீண்டும் மடியத்தான் போகிறார்கள். இந்த உலக ஒடுக்கத்திற்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றவன் நம்பெருமான். அவரே மகா பெரியவர், அவரே அரகர மகாதேவர். இந்த சிந்தனையோடு இந்த வாய்ப்பினை எனக்கு அழுகிய எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மனமொழி மெய்களினாலே நீள நினைந்து வேண்டுவதோடு வித்தியாலயத்திற்கும் நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி.